விதைய விதைச்சாலே விளைஞ்சு முளைச்சேனே வெள்ளம்மாய் நிக்கிறா செல்லம்மா சினுங்குறா மின்னல மறையிற முன்னால கொஞ்சமா பூக்குறா நெஞ்சில் மட்டுமா வச்சா எல்லாத்துலேயும் தான் தீய வச்சா. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் தீய வச்சதுக்கு சாரி சொல்லணும்னு கூப்பிடுவாளாம். சாரும் கிளம்பி போவாராம். டேய், மனுஷனா பிறந்தா கொஞ்சமாச்சும் ரோஷம் வேணும்டா. மச்சான், நடந்ததே நான் மறக்கவும் மாட்டேன். அவள் எந்த ரீசனை சொல்லிட்டு போயிருந்தாலும் பரவாயில்லடா. லவ்வே ரீசனை சொல்லிட்டு போனா பாரு, அதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் லவ் மேலே எனக்கே செல்ஃப் டவுட்டாக இருக்குடா. அட்லீஸ்ட் அது மாறணும்னா எனக்கு இந்த க்ளோஷர் வேணும். டேய், அப்படி அவள் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போவே பண்ணிட்டு போயிருக்கணும்டா. இப்படி கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் க்ளோஷர்னா எனக்கு ஏதோ சரியாக படலை. ஆனால் ஒன்று, உனக்கு மைண்டு மாறுன்னு தோணுச்சுன்னா நீ போயிட்டு வா. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. என்னால் இன்னொரு பொண்ணு மேலே ஆசை கூட பட முடியல. அவள் லவ் தான் பிரச்சனைன்னு சொன்னதுலேருந்து அந்த பிரச்சனை இன்னொரு பொண்ணுக்கு தரக்கூடாதுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அன்னு உனக்கே தெரியும். நான் திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறேன்னா அது மேரேஜில் தான் எண்டப் ஆகணும்னு. திரும்ப பாதியிலலாம் போனால் அந்த ஹார்ட் பிரேக்லாம் தாங்க முடியாதுடா. உடம்புல தெம்பு இல்லை. சரி சரி, ஃபீல் பண்ணாத. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. உன் காலில் கூட விழுறேன். இன்னையோட இதை முடிச்சுட்டு வா. அவள் சொன்னதையே நினச்சிட்டு உன் ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்காத. இங்க பாருடி, உனக்கு ரேன் செட் ஆக மாட்டான். நீ ஏன் இன்னும் இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? இது உன் ஃபியூச்சர் இல்லைன்னு தெளிவா தெரியுது. அப்புறம் ஏன் இந்த நேம்லெஸ் ரிலேஷன்ஷிப்? கடைசியில நீ தான் ஹர்ட் ஆக போற. சொல்லிட்ட. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. இங்க பாரு மாயா, எனக்கு இந்த லவ்லலாம் ட்ரஸ்ட் இல்லை. எவ்வளோ உண்மையா இருந்தாலும் கடைசியில் மிஞ்ச போகிறது என்னமோ ஹர்ட் மட்டும்தான். ஆல்ரெடி எனக்கு நடந்த மாதிரி. அந்த மாதிரி டைமில் தான் ரயான் லைஃப்பில் வந்தான். அந்த டைமில் என்னோட ஹாப்பினஸ்ஸே வந்தான். நீ சொல்கிறது எனக்கு புரியுது. எங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லை, எங்களுக்குள்ள சில ஸ்டப்ஸ் போயிட்டு இருக்குதுன்னு. ஆனால் அதுக்காகலாம் அவனை என்னால் விட முடியாது. நீ விடுறதுக்கான ஸ்டெப்ஸே எடுக்காம எப்படி நடக்கும்? உன்னால உனக்கு ஒரு பையனை பிடிச்சதுன்னா அவன் கூட பேசுறதுக்கே நீங்க போராடுற. அண்ட் ஒரு லாஜிக், நீ ப்ராப்பர் கமிட்மெண்ட்லயும் இல்லை. இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறது எந்த வகையில் நியாயம்? சரி, நீ ரேனை லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசவே இல்லை. இங்க பாரு, எனக்கும் ரயானுக்கும் லவ், மேரேஜ் இதெல்லாம் செட் ஆகாது. ஆனா நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட லோவஸ்ட் டைம்ஸ்லாம் அவன் கூட இருந்திருக்கான். இப்போ ஒரு புக்ல ஒரு பேப்பர் மட்டும் கிழிஞ்சிருக்குன்றதுக்காக அந்த புக்கை நம்ம தூக்கி போட்டுருவோமா? இல்லைல்ல. அப்படிதான் எனக்கு ரயானும். அவன் பொசசிவ்னஸ் என்னமோ பீக் தான். ஆனா அதுக்காக என்னால அவனை விட முடியாது. என்னமோ, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, லைஃப்ல ஒரு டிசிஷன் தப்பா போச்சுன்னா எல்லா டிசிஷனுமே தப்பா போகும்னு அர்த்தமே இல்லை. உனக்கான லவ் உன்னை தேடி வரும். ஆனா நீ இப்போ இருக்க ஃபேஸ் உனக்கு பெயினை மட்டும் தாண்டி கொடுக்கும். ஒரு உண்மையான லவ் உன்னை தேடி வந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல கூட நீ இப்போ இல்லை. ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன். அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் உன் டிசிஷன். இதை பத்தி பேசுற மைண்ட் செட்ல நான் இல்லடி. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ இந்த அப்பார்ட்மெண்ட் ஷிஃப்டிங் ப்ராசஸ் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ண. பாய். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ? நல்லாவே இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. மூவி ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது, பிரச்சனை இல்லை. ஹலோ, ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 5 minutesல வந்துடுறேன்.
நான் ஏன் உன்னை பிரேக்கப் பண்ணேன்னு தெரியுமா? இல்லை புரியல. இப்போ பாரு, என் ஹஸ்பண்ட் என்னை இங்கே விட்டுட்டு வெளியே ஏசி காரில் ஜாலியாக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் உன்னை பாரு, தூசி இல்லை, வெயில்ல பைக்கில் வந்திருக்க. நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. தேங்க் காட். தோ இது பண்ணுற தெரியுமா? ஓவர் கேர், ஓவர் லவ், ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கிறது, இதெல்லாம் புல்ஷிட். இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு ஒன்றும் புரியலையா? நமக்குள்ள நடந்ததே ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உன்கிட்ட சொல்லியிருந்தேன். நீ என்ன பண்ண? ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு 2 days என்னை பார்த்துக்க வந்த. ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா வேணும்? கால் பண்ணி சொன்னால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, சரிம்மா டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்கிற பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வேணும். ஒர்க்லாம் விட்டுட்டு எதுவுமே ஒர்க் இல்லாத மாதிரி வந்து உட்காந்தா இதெல்லாம் எப்படி செட் ஆகும்? எண்ட் ஆஃப் த டே லைஃப் ஸ்டைல் தானே முக்கியம். நானாக இருந்தால் டேப்லெட் போடுன்னு சொல்லியிருப்பேன். வந்திருக்கான் பாரு வேலையை விட்டுட்டு. ஷைலு, நீ லைஃப் ஸ்டைலில் தான் முக்கியம்னு பார்க்குற. ஆனால் நான் உன்னை தான் என் லைஃபாகவே பார்த்தேன். இங்கே எமோஷன்ஸ்க்கு வேல்யூவே இல்லையா? அட் த எண்ட் நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே, ரோபோட்ஸ் இல்லையே. நீ மாறவே மாட்டடா. நான் சொல்லி மாற்றலாம் ட்ரை பண்ணாலுமே வேஸ்ட். இனிமேல் லவ்லாம் பண்ணிடாத. அந்த பொண்ணு பாவம், மூச்சு முட்டி செத்துருவா நீ கொடுக்குற லவ் ஷவர்லயே. போது ஷைலு, கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கூப்பிட்டாதான் மேடம் லேட்டாக வருவீங்க. ஸ்டார்ட் பண்ணாதடா, ஆல்ரெடி ஒர்க்கில் செம்ம ப்ரெஷர். ஒர்க் ப்ரெஷரா? ஒர்க் ப்ரெஷர்னால் சக்தியை மீட் பண்ணுற மட்டும் போகிறேன், நான் கூப்பிட்டா மட்டும் ரீசன் சொல்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தான், அதுவும் என் ஒர்க் ரிலேட்டடாக பேச தான் போனேன். இதில் என்ன இருக்கு? இதில் தாண்டி எல்லாமே இருக்குது. உன்னெலாம் யாரும் வரலையே, நீ யாரும் பார்க்க போகலையே, நீ நானும் மட்டும்தானே இருந்தோம். என்ன பொண்ணு இது, டாமினன்ஸோட வேல்யூ தெரியாம. ரேயான், ஒர்க் விஷயமா தான் பேச போனேன். ஹலோ, ஐயோ சாரி பாபா, 5 minutes, 2 minutes, சாரி. உனக்கு புரியுதா இல்லையா? நீ ஏன் இவ்வளோ கொஷின் பண்ணுற என்ன? நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும். நம்ம தான் அப்படி இல்லையே, அது உனக்கும் தெரியும்ல. இந்த பாரு ரியான், என் லைஃப்பில் நான் ஒரு பேட் ஃபேஸில் இருக்கும்போது நீ மட்டும்தான் என் கூட இருந்த. நீ தான் சப்போர்ட்டிவாக இருக்கு. பட் அதுக்காக நான் வேறு எந்த பையன் கூட பேசினாலும் நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விதம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமாம், நம்ம கமிட்மெண்ட்குள்ளே போக முடியாது தான். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இப்போ ஒன்றா தானே இருக்கும். இது நடுவில் யாரும் வரக்கூடாது. இல்லை, நம்ம 2 பேருக்குள்ள சில விஷயம் நிற்கணும். நமக்குள்ள இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா அப்போ தான் புரியும். ஆனால் அதுக்கு தான் நீ அலோவ் பண்ண மாட்டியே. ஸோ நான் அதுக்கு தான் இருக்கேன்னு மீன் பண்ணுறியா? பரவாயில்ல, இது எண்டா பாரு வரைக்கும் என் கூட இரு, அது போதும். என்ன பேசுற ரியான்? அப்ப என் ஃபீலிங்ஸ் அதுக்கு எதுவுமே இல்லையா? ஐ நீட் ஸ்பேஸ். என்ன ஸ்பேஸ்? ப்ளீஸ் ரயான், அட்லீஸ்ட் இந்த ஒரு வாட்டியாச்சும் என்னோட வேர்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண. முடியாது, பேசு. ரயான், உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு என்னைக்கு இது புரியுதோ அப்ப வந்து என்கிட்ட பேசு. இப்ப என்ன விடு, நான் கிளம்பணும். பாய். ஆர்விகா நில்லு, ஆர்விகா நில்லு, ஆர்விகா. இல்லை மச்சான், எனக்கு புரியல. ஒரு பொண்ணுடா, அவளை காணவனை செலக்ட் பண்ணுறானா, அவளை தாங்கிறதுக்கு பேர் தானடா லவ். இவளை தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் லவ்ன்றா. பைக்ல வரவெல்லாம் கேவலமா சொல்றா மச்சா? கேவலமா? என்ன லாஜிக் மச்சான் இது? க்ளோஷர்னு கூப்பிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாலேடா. மச்சான் பார்த்துக்கலாம். கையடுறா புண்டை மச்சான். வீட்டில் கேட்டை எப்படி தூக்கிடுறா, அரைச்சிக்கிட்டே இருக்கான் டெய்லியும். அவனை விட்றா. போகும்போதே சொன்னேன், கேட்டியா? இப்படி வாடகைக்கு வச்சிருந்த காசில் சரகு வாங்கிட்டேன். ஓனர் கேட்டால் என்னடா பதில் சொல்கிறது?
என் கஷ்டத்தை சொல்லு மச்சான். உனக்கு இந்த க்ளோஸர் கொடுத்தல தப்பே இல்லைடா. நீயுமாடா? ஏய் சும்மானேரா மச்சான் விராஜ், உனக்கு தான் அவள் லவ் புரியல. ஆ? இல்லை அவளுக்கு தான் ஓ லவ் புரியல. அவன் ஏசி போட்டு கார் உள்ள உட்காந்துருக்கான், அவன் வெளில நிற்க உனக்கு ஃபோன் அடித்தோடனே நீ வெயில் வேலைன்னு பார்க்காம கூட வந்து நிற்கிறல. ஆ, அதான் மச்சான் ஒரு லவ். அதானே மச்சான் என் லவ். ஆமாம் மச்சான். அதானடா? ஏ ஏய் என்னடா மச்சான் செத்துட்டான்? அவள் ஆசைப்பட்டதெல்லாம் தப்பு இல்லை மச்சான். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணுற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை சொல்லிட்டு போயிருக்கலாம்லடா. என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. பட் இட்ஸ் ஓகே. செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பு இல்லை மச்சான். ஆமாண்டா, செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பே இல்லை. அந்த 2000 ரூபாயை மட்டும் எடுத்து கொடுத்தேன்னா ஓனருக்கு ரெண்ட்டுக்கு அனுப்பிடுவேன். என் மனசை விட உனக்கு 2000 ரூபாய் முக்கியமாக போச்சாடா? ஏன்னா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க? டேய், இப்போ தானடா தப்பு இல்லைன்னு வசனம்லாம் பேசுனேன். அதை விட்றா மச்சான். அவள் சொன்னாலடா என்னெல்லாம் யார் லவ் பண்ணுவான்னு. நான் திரும்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். என் மொத்த லவ்வையும் அவளுக்கு கொடுப்பேன். அதை இதை ஊரே பார்க்கும்டா. இதே ஸ்பிரிட்டோட இப்போ குடிச்ச ஸ்பிரிட்டுக்கு காசு கொடுத்துட்டேன்னா உனக்கு புண்ணியமாக போகும். மச்சான் எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. என்னை அப்படியே கூட்டு போய் படுக்க வைங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ. யா, ஒரு நிமிஷம். யாரு? என்ன உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் உன்னை எனக்கு தெரியும். யூ டோன்ட் டிசர்வ் டு பி தேவதாஸ். யூ ஆர் த ஓனர் அண்ட் கிங் ஆஃப் மை லவ். நீ கொடுக்கணும்னு ஆசைப்படுற மொத்த லவ்வையும் எனக்கு கொடு. உன் லவ்வுக்கு மட்டும் சொந்தக்காரியாக இருக்க நான் ஆசைப்படுறேன். லவ் யூ விராஜ். ஐ லவ் யூ டூங்க. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. டேய், அவள் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சாச்சும் உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறேன். மூடிட்டு தூங்குடா. ஓ கனவா? நம்மளுக்கெல்லாம் எங்கே எப்படி நடக்க போகுது? நமக்கு இல்லடா பூண்டா, உனக்கு. மூட்டு தூங்கு. ஓகே, குட் நைட். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி. எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன்று சொல்லாமா? ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. பட் சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பீங்க. பார்க்குறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தப்பாக இருந்தா சாரி. தேங்க்ஸ். என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி வந்து நிற்கிற? இதுக்கு தான் ஒரு குவார்ட்டருக்கு மேலே போகக்கூடாதுங்கிறது. நிஜமாடா?
அப்படியே கனவுல வந்தவ ஒரு நிமிஷம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு, என் மொத்த சுகமும் பறந்து போச்சு. அவ சிரிப்புக்கு பின்னாடி போகாத, போன சுகம்லாம் டபுளாக வரும், பார்த்துக்கோ. அப்படி இல்லை மச்சான். நேற்று ஏன் எனக்கு அவள் க்ளோஷர் கொடுக்கணும்? நான் ஏன் குடிக்கணும்? எனக்கு ஏன் கனவு வரணும்? கனவுல வந்த பொண்ணை நான் ஏன் நிஜத்தில் பார்க்கணும்? ஏன்னா அவன் மண்டையில் கோளாறு. டேய் சும்மா இருடா. லவ்ன்றது சாய்ஸோ பிளான்டோ கிடையாதுடா, அது ஃபேட், விதி. இப்படி தான் நடக்கணும்னு இருந்தா நடந்தா ஆகும். எனக்கு என்னமோ ஐ ஃபவுண்ட் மை லவ்னு தோணுதுடா. அது சரி, நம்ம பிளாக்கா? இங்கே இருந்தால் போனா மேபி இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவள் யாருன்னா பார்க்க வந்திருந்தா ஆ ஆ ஆ அப்படியும் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ அவ இங்கே தான் இருக்கான்னு தோணுதுடா. தோன்றதெல்லாம் எப்பவுமே சரியா இருக்காதுடா. மச்சான் அவ்வளோதானா? இந்த ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்டா. எப்பா சாமி, இந்த ஒரு தடவைன்னு 10,000 வாட்டி சொல்லிட்டேன். விடு, நானும் வரேன். உண்மையாக்கி காட்டுறேன் மச்சான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்க போகிறா. மொத்த அப்பார்ட்மெண்ட்டை சல்லடை போட்டு தேடுறேன், அவளை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி இல்லை கட்டிபிடி, என்னமோ பண்ணு, ஆளை விட்றா. அப்போ ஓகே, அப்போ நாளையிலேருந்து சர்ச்சிங் ஃபார் த கேர்ள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்ஸ்.